எல்லா நேரங்களிலும் ரசூல்லா மீனாக்கு போகிற நேரத்தில், அரஃபாக்கு போகிற நேரத்தில், முஸ்தலிஃபாக்கு போகிற நேரத்தில், தவாஃப் செய்கிற நேரத்தில் அடிக்கடி சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்ன பாருங்கோ, என்ன பார்த்து படிங்கோ, ஹஜ் என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ என்று ரசூல்லா சொல்லியிருக்கிறான். எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தை நாங்கள் செய்கிற நேரத்தில் அந்த இபாதத்து சம்பந்தமான முழுமையான அறிவு எங்களுக்கு இருக்கும். அதான் சரியாக நிறைவேறும். யாரோ ஒருத்தர் சொல்லித்தரத்துக்காகவே எங்களுக்கு இபாதத் செய்யலாம். நாளை மறுமையில் கேள்வியும் எங்களுக்கு தான், காட்டி தந்தவர்கள். அதனால் ஹஜ்ஜி எப்படி செய்கிறது, உம்ரா எப்படி செய்கிறது, சரியான முறையில் எப்படி செய்கிறது. ஏன்னா நிறைய குழப்பங்கள் வார ஒரு 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 இடம் தான் இந்த ஹஜ்ஜுன்றது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் ஹஜ்ஜி செய்கிறதாக இருந்தால், நாங்கள் உம்ரா செய்கிறதாக இருந்தால் எந்த முறையில் சரியான முறையில் செய்யணும் என்றதுக்குரிய விளக்கம் எங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வகையில் இது மார்க்க வழிகாட்டல் மட்டும்தான். ஹஜ்ஜில் மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகள் எப்படி நீங்கள் நடந்து கொள்ளணும், எதை செய்யணுமென்றதான் நான் என்ன சொல்லுவேன். நீங்கள் என்னத்தை எடுத்துக்கொண்டு போகணும், எப்படி உடுப்படுக்கணும், என்னென்ன சாமான் ஸ்பெக் பண்ணணும், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் கூட ட்ராவல்ஸோடு சம்மந்தப்பட்ட செய்தி, அதெல்லாம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே நாங்கள் பேச போகிறது, ஹஜ்ஜுக்கு நீங்கள் தயாராகினால், உம்ராக்கு நீங்கள் தயாராகினால் மார்க்கத்தின் அடிப்படையில் எப்படி உம்ரா செய்யணும், எப்படி ஹஜ்ஜு செய்யணும், இதைத்தான் நான் சொல்ல போகிறேன். இதில் மிக முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ் என்பது ஒரு ஐம்பெரும் கடமையில் மிக முக்கியமான ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுக்கு நிறைய சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஹஜ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. அமல்களில் சிறந்த அமல் எது என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்பட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்புவது. அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வது. அதற்கு அடுத்தபடியாக எது என்று கேட்கப்பட்ட பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ், ஹஜ்ஜுன் மப்ரூர். எல்லாரும் ஹஜ் செய்கிறதா. ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி ஹஜ்ஜுன் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ்ஜுகளும் இருக்கு. ஒப்புக்கொள்ளப்படாத ஹஜ் என்பது ரசூலுல்லாஹ் காட்டித்தராத முறையில் பிழைகளோட தவறுகளோட நடக்கிற ஹஜ்ஜுக்கு நீங்கள் ஹஜ்ஜு செய்வீங்க, கடமை முடிஞ்சிடும். ஆனால் அல்லாஹ்ட்ட அதை ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு கேட்டால் சந்தேகம். அதனால் நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜி ஹஜ்ஜுன் மப்ரூராக இருக்கும். ஹஜ் மப்ரூராக இருந்தால்தான் அல்லாஹ் இடத்துல அதற்கான பலன், முழுமையான பலன் எங்களுக்கு என்ன செய்யலாம், எதிர்பார்த்து கொள்ளலாம். ரைட். ஹஜ்ஜுக்கு போகிறதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. ஹஜ்ஜுன் மப்ரூர் செய்கிறவங்க அன்று பிறந்த பாலகனை போடு, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும். நாங்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வார நேரத்தில் அல்லாஹு தாலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் சம்பந்தமாக சொல்லக்கூடிய சிறப்புகளில் சொல்லியிருக்கிறாங்க. இது நிறைய சிறப்புகள் சொல்லலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எனவே அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தான், ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்குறாங்க. இப்படி ஹஜ் சம்பந்தமாக நிறைய சிறப்புகள் எனக்கு சொல்லிக்கொண்டு போகலும். இருந்தாலும் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுனால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்படி சிறப்புகள் இருக்கின்ற தகவலை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். எங்களோட முக்கியமான நோக்கம் அதல்ல. ரைட். இப்போ எங்களுக்கு எங்களோட ஹஜ்ஜி ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கணுமாக இருந்தால் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் தன்னுடைய ஹஜ் பயணத்தில் லா ரஃபஸ வலா ஃபுசூக்க, தாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம, தாரையும் நோவினப்படுத்தாமல், தாருக்கும் அநியாயம் செய்யாமல், எந்த பாவத்துகள்லையும் ஈடுபடாமல் தாரெல்லாம் ஹஜ் செய்கிறாங்களோ அவங்களோட ஹஜ் மப்ரூர். அவங்களோட ஹஜ்ஜுன் மப்ரூர். அதாவது போகிறதுக்கு முன்னால் முதலாவதாக நாங்கள் இந்த விஷயத்தை தலையில் வச்சுக்கொள்ளும். யாருக்காவது அநியாயம் செஞ்சுருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும், தவறுகள் செஞ்சுருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், அநியாயமான பொருள்கள் எங்கள்கிட்ட இருந்தால் அதை ஒப்படைச்சிடணும், யாருக்காவது நாங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டிய அமானிதங்கள் இருந்தால் அதை பேசி தீர்மானித்து கொள்ளணும். இதுகள் கட்டாயம் செய்யும். சில நேரத்தில் சலாம் சொல்ல போகிறோன்னு சொல்லி கொண்டு போவாங்க. சலாம் சொல்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை.
முக்கியம் என்று கேட்டால் என்ன ஹஜ்ஜிக்கு நான் நுழையிறதுக்கு முன்னால் என்ன சுத்தப்படுத்துறது. சில நேரத்தில் நீண்ட நாட்களாக பேசாமல் இருப்போம், கோபத்தில் இருப்போம், 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கிறது கூடாது. அதனால் அந்த மாதிரி காரியங்களோடு நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறது என்பது எங்களோட ஹஜ்ஜு கேள்விக்குறியாகும். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுமா இல்லையா என்பது சந்தேகம். அதனால் போகிறதுக்கு முன்னால் நாங்கள் இந்த விஷயங்கள் மிச்சம் கவனமாக நடந்து கொள்வோம். அடுத்து ஹஜ் என்பது ஒரு இபாதத். இபாதத் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யும். சில நேரத்தில் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற செய்தியை இன்னொருத்தருக்கு நாங்கள் எத்தி வைப்போம். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா செய்யுங்க. இது சொல்கிறதுல தவறில்லையா என்று பார்த்தால் இது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. இதுக்கு தீர்ப்பு சொல்லிடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹஜ்ஜுக்கு போகிற செய்தியை சஹாபாக்களுக்கு சொன்னதற்கான காரணம், சஹாபாக்கள் என்னோட வந்து அந்த ஹஜ்ஜை படித்து கொள்ளணுன்றதுக்காக. ஹஜ்ஜை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கணுன்றதுக்காக. நான் ஹஜ்ஜுக்கு போகிற செய்தி இன்னொருத்தருக்கு செய்கிறதாக சொல்கிறதாக இருந்தால் அது என்னோட நோக்கத்தை பொறுத்து. எனக்காக ஒரு துவா செய்யணும், அல்லது சில நேரத்தில் அவருக்கும் எனக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை சொல்லி அதை தீர்மானித்து கொள்ளணும், அதை தீர்த்து கொள்ளணும். இந்த ஒரு நோக்கத்துக்காக, நல்ல ஒரு நோக்கத்துக்காக சொல்வதாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஒரு கட்டத்திலையும் இஹ்லாஸுக்கு பாதிப்பான முறையில் ஒரு பெருமைக்காகவோ அல்லது அறிவித்தலுக்காகவோ நானும் ஒரு ஹஜ் செய்யக்கூடிய தகுதியை அடைஞ்சிட்டேன், இந்த வருஷம் நானும் ஹஜ்ஜுக்கு போகிறேன் என்ற மாதிரி ஒரு நோக்கத்தில் அந்த வார்த்தைகள் வந்தால் ரொம்ப பயங்கரம். ஏன்னா இஹ்லாஸ் இல்லாட்டி எந்த ஒரு அமலும் என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். இஹ்லாஸ் முக்கியம் என்ற விஷயத்தை நாங்கள் ஏன்னா லட்சக்கணக்கான காசி செலவழிச்சுட்டு போகிறோம். 6 நாள் அல்லது 5 நாள் ஹஜ் என்பது கொஞ்சம் சிரமம். மீனாக்கு போகிறது, முஸ்தலிஃபாவுக்கு போகிறது சிரமம் தான். இந்த சிரமத்தை எல்லாம் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக செய்யாமல் இதில் உலக நோக்கங்கள் ஏதாவது கலந்துட்டால் எங்களோட ஹஜ்ஜில் அர்த்தம் இல்லை. நாங்கள் செலவழிச்சத்துலேயும் அர்த்தம் இல்லை, நாளை மறுமையில் அதற்கான எந்த விதமான கூலியும் இல்லை. இஹ்லாஸை பாதிக்கின்ற எந்த ஒரு விடயத்திலையும் நாங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. அதனால் முடிமான அளவுக்கு இபாதத் செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும் என்ற தூய்மையான எண்ணத்தை நினைவில் வச்சு எங்களோட விடயங்களை அமைச்சு கொள்ளணும் என்றதை நாங்கள் மிக முக்கியமான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. 3வது செய்தி, ஒரு அமல் நிராகரிக்கப்படுவதற்கு முக்கியமான காரணம் அந்த அமலில் பித்அத் செய்கிறது. ஒரு அமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு அமலை செய்வார்களோ அந்த அமல் நான் காட்டித்தராத விதத்தில் யார் செய்வாங்களோ அதுக்கு எந்த கூலியும் இல்லை. அதனால் இபாதத்தை செய்வது முக்கியம் எப்படியோ அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தை எப்படி செஞ்சாங்கன்றதை பற்றி படிக்கிறதுமே முக்கியம். எந்த ஒரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் காட்டித்தராத, இஸ்லாம் சொல்லாத, ஆதாரம் இல்லாத காரியங்களை நன்மை என்ற பேரில் கூட நாங்கள் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இல்லாததை செய்கிறது மிக முக்கியமாக எங்களுடைய அமலை பால்படுத்தும், கூலி கிடைக்காது. அதனால் தான் நான் சொல்கிறேன், நாங்கள் என்ன இபாதத்தை செய்கிறோமோ அந்த இபாதத்தை முதலாவது தெரிஞ்சு கொள்வது, படித்து கொள்வது. தவாஃப் எப்படி செய்கிறேன், சஃபா மர்வாலையில் எப்படி ஓடுது, அதில் எந்த ஓதணும், மினால் என்ன செய்யணும் என்றதை பற்றிய தெளிவு இல்லாமல் யார் யாரோ சொல்கிறது, அல்லது எந்த புக்கில் எழுதப்பட்டது, அல்லது அந்த வீடியோவில் வந்தது, அல்லது அவர் சொன்னது, இப்படியெல்லாம் நினச்சி கொண்டு போய் இந்த ஹஜ்ஜை செய்கிறது சில நேரத்தில் எங்களோட ஹஜ்ஜை பாழாக்கும். அதனால் மிச்சம் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த முறையில் எங்களோட ஹஜ் அமையணும். அதனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொன்ன செய்தி, ஹுது அன்னி மனாசிக்கும், நான் செய்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ஹஜ்ஜை படிச்சுக்கணும். அதனால் பித்அத்துகள் எங்களோட இபாதத்துகளை சேர்ந்து விடக்கூடாதுன்ற விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது ஹரம் எல்லை என்பது நீங்கள் போகிற இடம், நீங்கள் போகிற ஹஜ்ஜு மக்கா மதீனா சம்பந்தம் இல்லை. மக்கா என்பது எங்களுக்கு தெரியும், அதுக்கு சொல்கிறது ஹரம். ஹரம் எல்லை என்றது புனிதமான இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் அரஃபா வெளியில் சொன்ன செய்தி, முதலாவதாக தன்னுடைய ஹுத்பாவை ஆரம்பித்த செய்தி, ஐயோமின் ஹாதா, இந்த நாள் என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஐ பலதின் ஹாதா, இந்த ஊர் என்ன ஊர் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. இந்த இடம் என்ன இடம்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க, இந்த நாள் புனிதமானது, இந்த ஊர் புனிதமானது, இந்த இடம் புனிதமானது. மற்ற ஏரியாவில் நடந்து கொள்கிற மாதிரி இந்த ஏரியாவில் எங்களுக்கு நடந்து கொள்ளலாம். பின்னால் உங்களுக்கு பார்க்கணும், அதாவது ஹரம் எல்லைக்குள்ள வேறு ஏரியாவில், இப்போ எங்களோட ஊரில் இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம், இந்த ஏரியாவுக்கு இல்லாத மேலதிகமான சட்டம் ஹரம் எல்லைக்குள்ளே இருக்குது.
அங்கே பாவம் செஞ்சால் ரெண்டு ரெண்டு மடங்கு பாவம். இங்கே நாங்கள் பாவம் செஞ்சால் எங்களுக்கு ஒரு பொய் பேசினா ஒரு பொய்க்குரிய அந்த பாவம் தான். அங்கே ஒரு பாவம் செஞ்சால் டபுள். ஹரம் எல்லைக்குள்ள சட்டமாக தான், ஒரு பாவம் செஞ்சால் டபுள் பாவம். அதே மாதிரி அங்குள்ள செடிகளையோ அங்குள்ள மரங்களையோ எங்களுக்கு பிடுங்கலாம், அது ஒன்றும் பிடிக்கல எங்களுக்கு. ஹரம் இல்லை, தெளிவான ஹதீஸ். அங்கே ஒரு பொருள் ஒன்று விழுந்துருக்குது, ஒரு தங்கமோ ஒரு பையோ ஒரு பேர்ஸோ விழுந்துருக்குது, புறக்கேலுமா எங்களுக்கு? புறக்கலாம். இங்கே புறக்கி எங்களுக்கு அறிவிச்சல் கொடுக்கலும், அதை செய்யலும், அதுக்குள்ளே சட்டம் வேறு. ஹரம் எல்லைக்குள்ள ஏதாவது பொருள் விழுந்திருந்தா அதை புறக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இப்படியான ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போகிறோம். அதனால் அந்த ஏரியாவில் நாங்கள் ஒரு பொய் பேசினாலோ ஒரு தவறு செஞ்சாலோ அதுக்கு டபுள் பாவம் இருக்குது. அந்த விஷயத்தை நாங்கள் மிச்சம் கவனமாக கையாண்டு கொள்ளணும். ரைட். அப்போ இந்த விஷயங்களை நாங்கள் கவனித்து கொண்டு தான் நாங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகும். முதலாவது தூய்மை இஹ்லாஸ், ரெண்டாவது நாங்கள் போகக்கூடிய இடம் ஹரம், அதில் மிச்சம் கவனமாக செயல்படணும். அடுத்தது நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்தில் எந்த வகையிலையும் பித்அத்துகள் சேர்ந்துடக்கூடாதுன்ற விஷயத்தில் கவனமாக இருக்கும். அந்த விஷயத்தை மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ளும். ரைட். இப்போ நாங்கள் ஹஜ்ஜுக்கு நான் ஒரு ஸ்டெப்பாக சொல்லி கொண்டு வரேன். முதலாவது நான் சொல்ல போகிற ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னால் உள்ள நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். அதில் மிக முக்கியமாக அடங்க போகிறது எங்களோட இஹ்ராத்தை பற்றிய தெளிவு மிக முக்கியமாக தேவை. என்ற தவறு நடந்தால் அங்கே ஹஜ்ஜுக்கு பாதிக்கும். அதுக்கப்புறம் ஹஜ்ஜுடைய உம்ரா, ஹஜ்ஜுடைய தவாஃபு, சின்ன விஷயம்தான், லேசாக விலைக்குள்ளான முக்கியமான செய்திகள். ரைட். நாங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராகிற நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலாவது இஹ்லாஸ் தேவை. ரெண்டாவது எல்லா பாவங்களுக்கும் தௌபா நாங்கள் செஞ்சு கொள்ளணும். ஏன்னா நாங்கள் தூய்மையாக போகிறோம் அங்கே. மூணாவது விஷயம், மனிதர்களுக்கு இடையில் நடந்த ஏதாவது அநியாயங்களோ தவறுகளோ, நாங்கள் ஏதாவது மனுஷனை வச்சிருந்தா இல்லை பேசிப்பட்டிருந்தால் அது எங்களுக்கு ஞாபகம் வந்தால் நாங்கள் கட்டாயமாக அவங்கள்ட்ட அதற்கான பரிகாரம் தேடிக்கொள்ளணும். ஏன்னா மனுஷனுக்கு செஞ்ச பாவத்தை மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மனுஷன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதனால் நீங்கள் ஹஜ்ஜுக்கு மேலே ஹஜ்ஜுக்கு போனாலும் மனிதனுக்கு ஒரு அநியாயம் செய்துவிட்டு, ஒரு ஜீவனுக்கு நாங்கள் அநியாயம் செய்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்ட்ட போய் பிரார்த்தனை செய்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதே மாதிரி கடனை பொறுத்த வகையில் 2 விதமான 3 விதமான கடன் இருக்குது. சில கடன்கள் இருக்குது இருந்தும் கொடுக்க முடியாமல், அதாவது ஏலா. அந்த கடன் உறுத்தாளியோடு நாங்கள் பேசி என்ன செய்யணும், அதுக்கான அவர்கிட்ட ஒரு அனுமதி. சில நேரத்தில் உதாரணமாக நாங்கள் ஒரு கல்லை வாங்கியிருப்போம், ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்திருப்போம். இதெல்லாம் கடன், இது வியாபாரம். சில நேரத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கடன் இருந்திருக்கு. அந்த கடன்களை விஷயத்தில் நாங்கள் கடனோடு சம்பந்தப்பட்ட ஆட்களோடு பேசி அதுக்குரிய தீர்மானத்தை நாங்கள் சரியான சொல்யூஷன் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு செய்யப்படக்கூடிய பணம் சுத்தமான ஹலாலான பணமாக இருக்கணும். என்னடா ஹராமாக தேடப்பட்ட பணத்தால் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தும் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்தது கடைசியாக ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஹஜ் உம்ரா சம்பந்தமான முழுமையான அறிவு இருக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக சொல்லக்கூடிய செய்தி. ரைட். இப்போ முதலாவதாக மீகாத், நல்லா விளையங்களும் இந்த சப்ஜெக்ட். இப்போ நாங்கள் ஹஜ்ஜுக்கு ஆரம்பித்தோம். மீகாத் என்பது ஹஜ்ஜில் மிக முக்கியமான ஒரு சட்டம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவை நோக்கி வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளோ உம்ராக்கு வரக்கூடியவங்களோ தாராக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு எல்லையை வச்சாங்க. உதாரணமாக சொல்லுவோமே, இந்த இந்த ரியாலு சாலினுக்கு வரணுமாக இருந்தால் இங்கே இந்த பெரேரா ரோடால் வரத்துக்கு ஒரு ரோட் என்ட்ரன்ஸும் இருந்துச்சு, அங்கே யூசுஃப் எவனியால் வரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸும் இருந்துச்சு, இங்கே அக்கரகொடையால் வரத்துக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அது மாதிரி மக்காவுக்கு என்டர் ஆகக்கூடிய எந்த ஒரு ஹாஜும் அல்லது உம்ரா செய்யக்கூடிய ஆட்களுக்கும் ரசூலுல்லாஹ் மீகாத்ன்னு சொன்னால் எல்லை. அந்த எல்லையை தாண்டக்கூடியவர் ஹஜ் செய்யக்கூடியவராக ஹஜ்ஜுடைய நீயத்தில் வந்தால் அந்த எல்லையை தாண்ட நேரத்தில் அவர் ஹஜ்ஜுடைய நீயத்தை வச்சவராகவும் இஹ்ராத்தை அணிந்தவர்களாகவும் இருக்கணும். அந்த எல்லையை தாண்டும் நேரத்தில் ஹஜ்ஜுடைய நீயத்து இல்லாமல் இஹ்ராத்துடைய ஆடை இல்லாமல் யாராவது நுழைஞ்சாங்கண்டா ஹஜ்ஜு கூடாது, உம்ராவும் கூடாது, அது திருப்பி போகணும். அதனால் ஒவ்வொருவருக்கும் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் செய்வதற்கு முன்னால் சொன்ன செய்தி மீகாத். இந்த வீடியோ கொஞ்சம் நீங்கள் பாருங்கள்.
இது மக்கா காபா. ரைட். இன்னும் இதெல்லாம் எல்லைகள். இந்த கருப்பில் காட்டிக்கிறதெல்லாம் எல்லைகள். இது ஒரு எல்லை, இது ஒரு எல்லை, இதெல்லாம் போர்டர்ஸ். அந்தந்த வழியால் வரக்கூடிய ஆட்களுக்கு, இப்போ ரசூலுல்லாஹ் ஈராக்லேருந்து வரக்கூடிய ஆட்களுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் இஹ்ராம் செய்யணும், இதை தாண்டு நேரம் இதுதான் அவங்களோட எல்லைன்னு ஒரு எல்லையை கொடுத்தாங்க, ஒரு போர்டரை. அதே மாதிரி மதீனாலேருந்து வரக்கூடிய அவங்களுக்கு ஒரு எல்லையை சொன்னாங்க. இதெல்லாம் எல்லைகள். அப்போ எங்களுக்கும் ஒரு எல்லை இருக்குது, மீகாத். ஆனால் அந்த எல்லை எங்களுக்கு லேண்ட் ரூட்டில் வாரல. நாங்கள் போகிறது ஃப்ளைட்டில் போகிறதுனால எங்களுக்கு லேண்ட் ரூட்டில் அது அம்புடுகள்ல. அந்த எல்லையை தாண்ட நேரத்தில் ஹஜ்ஜுக்கோ உம்ராக்கோ போகக்கூடியவர்கள் இஹ்ராத்துடைய நிலையில் இருக்கும். எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், நாங்கள் போகிற ஃப்ளைட்டுன்றதுனால ஃப்ளைட்டில் பறக்கிற நேரத்தில் அந்த எல்லை வாரதுனால எங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். ஐனை வைத்து ஃப்ளைட்டில் குளிச்சேலாம், இஹ்ராம் தயாராகலாம், ஒன்றும் செய்யலாம். அதனால் ஸ்ரீலங்காலேருந்து போகிற ஆக்களோட வளம் எந்தன்னு கேட்டால் வீட்லேருந்தே தயாராகி போகிறது. வீட்லேருந்து எல்லைக்கு முன்னுக்கு இருந்தே தயாராகி போகிறது, பிரச்சனை இல்லை. கடமை எந்தன்னு கேட்டால், எல்லையை தாண்டு நேரத்தில் நீங்கள் ஹஜ்ஜு உம்ராட நீயத்தில் இஹ்ராத்துக்கு தயாரான நிலையில் தான் நீங்கள் தாண்டணும். அப்படி இல்லாமல் தாண்டதாக இருந்தால் உங்களோட ஹஜ்ஜியோ உம்ராவோ நீயத்து இல்லாமல் கூடாது. அதனால் ஸ்ரீலங்காலேருந்து போகிறவங்களுக்கு வரக்கூடிய எல்லை தான் இங்கே இந்த ஜுஹ்ஃபாவோட ஏரியாவோடு வருது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற நேரத்தில் அந்த எல்லாம் வருது. லேண்ட் ரூட்டில் போகிறதாக இருந்தால், நீங்கள் சில நேரத்தில் மதீனாலிருந்து வரதாக இருந்தால் அந்த எல்லாம் வார நேரத்தில் சவுதி கவர்மெண்ட்டால் பெரிய ஒரு அடையாளம் வச்சிருக்கு, இதான் மீகாத், இதை தாண்டக்கூடாது. நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு வரதாக இருந்தால் அந்த இடத்துல பெரிய பள்ளி வாசல்கள், குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஜாயின் வச்சிருக்கு. அங்கே நின்று குளிச்சுட்டு இஹ்ராத்தை அணிஞ்சிட்டு தான் நீங்கள் உள்ளுக்கு வரும். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு சிஸ்டமிக்கா இங்கே இல்லை. ஏன்னா ஸ்ரீலங்கா ஒரு எல்லையா இல்லை, அது வந்து அங்கே எல்லை இருக்குது, அங்கே சவுதியில். அந்த எல்லையை தாண்ட நேரத்தில் எங்களுக்கு லேண்ட் ரூட் ஆப்பிடுவோம் இல்லை, நாங்கள் ஃப்ளைட்டில். அதனால தான் இங்கிருந்து போகிற ஆட்கள் வீட்லேருந்து தயாராகி போகிறாங்க. சரியாக தயாராகி போகிறதா இருந்தால் அந்த எல்லையில் தான் தயாராகும். ஆனால் அந்த எல்லை எங்களுக்கு ஆப்பிடு இல்லாதனால வீட்லேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், இஹ்ராத்துக்காக தயாராகி போகிறோம். இது மிக முக்கியமான. இந்த எல்லா விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்துக்கொள்ளணும். சில நேரத்தில் ஹஜ்ஜுக்களை உம்ராவுக்கு போகக்கூடிய ஆட்கள் சில நேரத்தில் ஏர்போர்ட்டில் போய்த்து ஹஜ்ஜுக்காக உம்ராக்காக தயாராகி போகும்னு சொல்லி போகிறாங்க. பிரச்சனை இல்லை, சந்தர்ப்பம் மிக்கிறதா போகலாம். ஆனால் மிக முக்கியமான ஒன்று, அந்த ஹஜ்ஜிட அதாவது மீகாத்தை தாண்ட நேரத்தில் ஃப்ளைட்டில் ஒரு 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 இதொன்று வரும். அவன் சொல்லுவான், இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அல்லது ஒரு 10 நிமிஷத்தில் மீகாத்துடைய எல்லை வருது, நீங்கள் நீயத்துக்காக தயாராகுங்க ஒரு தகவல் வரும். அவன் அரபால் சொல்லுவான். சில நேரத்தில் ட்ராவல்ஸ் ஆளாக சொல்லி தருவான். இன்னொரு 10 நிமிஷம் அந்த டைம் கிட்டவாக அவனை அறிவிச்சு கொண்டே இருப்பான். மீகாத்து வருது. அந்த நேரத்தில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கும். தரிசரி தூங்கி இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் மிச்சம் விழிப்பாக இருக்கணும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்களோட நீயத்தை புதுப்பிச்சுக்கணும். நாங்கள் உம்ராக்க வாரோம் அல்லது ஹஜ்ஜுக்காக வாரோம் என்ற நீயத்தை எப்படி சொல்லணும்ன்றதை நான் சொல்லித்தாரேன். அந்த இடத்துல நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். மீகாத் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது அந்த ட்ராவல்ஸ்கள் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு இருப்பாங்க. அது அந்த வேலையை அவங்க செய்வாங்க. இதான் அந்த மீகாத்துடைய இல்லை. இது பாருங்கள், ஒவ்வொரு இடம் மதீனாலேருந்து வரவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன இடம், அதே மாதிரி ஈராக்லேருந்து வரவங்க, இப்படி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் லேண்ட் ரூட்டில் போகக்கூட தான் எங்களுக்கு செட் ஆகும். ஃப்ளைட்டில் போகிற நேரத்தில் இதெல்லாம் பார்க்குறதுக்குரிய சந்தர்ப்பம் அமையாது. ஆனால் மீகாத் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக தெளிவாக இருந்து கொள்ளணும். மீகாத் நாங்கள் ஃப்ளைட்டில் தாண்ட நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் நீயத்தை செஞ்சு கொள்ளணுன்றதை மிச்சம் முக்கியமாக வச்சுக்கணும். ரைட். அடுத்தது, இது மிக முக்கியமான செய்தி. இப்போ நான் சொல்ல போகிறது, நீங்கள் ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகிறதுக்கு முன்னால் இஹ்ராத்தோடு சம்மந்தப்பட்ட செய்தி. இது மிச்சம் கவனமாக விளங்கணும். இதில் மிஸ் ஆகினா நாங்கள் அதாவது தமு கொடுக்கணும், ஒரு ஆடோட இருக்கணும் வீணாக. இஹ்ராம் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இஹ்ராம் என்பது அந்த வெள்ளை ஆடை அல்ல. இஹ்ராம் என்றது அதல்ல, அது இஹ்ராத்தில் ஒரு பகுதி, ஒரு பார்ட். இஹ்ராம் என்றது நாங்கள் ஹஜ்ஜுக்கு போகிறதா அந்த ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ரா போகிறோம்டா உம்ராவுக்கு நீயத்து வைக்கிறதுக்கு தான் பேர் இஹ்ராம். எங்களோட மனசால நினைக்கிறதும் வாயால் மொழியதுக்கும் இந்த இடத்துல அனுமதி இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவுக்கு போகிற நேரத்தில் சொன்னாங்க, லப்பைக உம்ரத்தன். எப்படி? அதான் நியத். லப்பைக உம்ரத்தன். ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தால் லப்பைக ஹஜ்ஜத்தன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ளும். சொல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் மனசால நினச்சிக்கொள்ளும்.
மனசால் அதை நான் இப்போ உம்ராவுக்கு போக போகிறேன், ஹஜ்ஜுக்கு போக போகிறேன் என்ற ஒரு எண்ணம் மனசில் இருக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ள நுழைதத்துக்கு பேர் தான் இஹ்ராம். அதில் ஒரு பாட் தான் அதை நினச்சி நாங்கள் உடுப்பு அதுக்காக தயாராகிறது தான் இஹ்ராம். அதனால் இஹ்ராம் அணியக்கூடியவங்க இந்த விஷயத்தை மிச்ச முக்கியமாக கவனமாக பார்த்துக்கணும். ரைட். இஹ்ராம் அணிந்த நேரத்தில் அதற்கான ஒழுங்குகளை பார்த்தால், இஹ்ராத்துக்காக தயாராக ஒழுங்குகளை பார்த்தா, முதலாவது குளிச்சு கொள்வது சிறந்தது, கட்டாயம் இல்லை, குளிச்சு கொள்வது சிறந்தது. அதே மாதிரி நகம் முடிகளை வெட்டி கொள்வதோ முடிகளை அகற்றி கொள்வதோ இதெல்லாம் சிறந்தது. ஒரு ஒழுக்கம், ஒரு சுன்னான்னு சொல்லலாம். அதே மாதிரி இஹ்ராம் குளிச்சதுக்கு பின்னால், இஹ்ராத்துக்காக குளிச்சதுக்கு பின்னால் தார்ஷரி பெர்ஃப்யூமோ அத்தரோ பூசுறதாக இருந்தால் இஹ்ராத்துல ஆடையில் பூசக்கூடாது. பிழை. அப்படி பூசினா நீங்கள் ஒரு ஆடு அறுத்து பழி கொடுக்கணும். சில பேர் என்ன செய்யறா, இஹ்ராத்தை அடிச்சுட்டு இஹ்ராத்தை போட்டுட்டு, அல்லது பெண்களாக இருந்தாலும் பெர்ஃப்யூம் அடிச்சு, அது பிழை. இஹ்ராம் குளிச்சதுக்கு, அதாவது குளிச்சதுக்கு பின்னால் வெறும் மேனிக்கு, உங்களோட பொடிக்கு ஒரு க்ரீமை பூசலாம். ஏன்னா நீங்கள் இஹ்ராத்தோட மிச்ச நேரம் நிற்க போகிறது, சில நேரம் வேறுக்கும். மேனிக்கு என்ன செய்யலாம், உங்களோட உடம்புக்கு பொடிக்கு தாராளமாக பெர்ஃப்யூமோ அத்தரோ க்ரீமோ பூசலாம். ஆனால் ஆடைக்கு அடிச்சப்படாது. மேனியில் இருந்தது ஆடைக்கு பட்டது பிரச்சனை இல்லை, உடம்புல இருந்து ஆடைக்கு பட்டது பிரச்சனை இல்லை. டிரெக்டாக என்ன செய்யப்படாது, இஹ்ராத்துடைய ஆடை. இப்போ பெண்களாக இருந்தால் ஒரு ஹபாயாவை போட்டால் ஹபாயாவுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பெர்ஃப்யூமோ அத்தர்களோ வேறு ஒன்றுமே யூஸ் பண்ணிடப்படாது. ஆண்களாக இருந்தால் குளிச்சுட்டு இஹ்ராத் அந்த 2 துண்டு வேஷ்டியும் அந்த இதுவும் ரிதாவும் போட்டதுக்கு பின்னால் அத்தர் யூஸ் பண்ணப்படாது, பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணப்படாது, மனம் யூஸ் பண்ணப்படாது. குளிச்சதுக்கு பின்னால் மேனியில் தாராளமாக பூசிக்கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு வந்த பொழுது துல் ஹுலைஃபால வச்சு ரசூலுல்லாஹ் குளிச்சாங்க. குளிச்சதுக்கு பின்னால் மிஸ்கு வாசனை திரவியத்தை நான் என் கையால் ரசூலுல்லாஹோட மேனியில் நான் தடவினேன். இல்லை ஹதீஸ் இருக்குது. ஆடையில் தடவலை, மேனியில் தடவினேன். அப்போ அதனால் பொடிக்கு யூஸ் பண்ணலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணால் தான். அது போல இஹ்ராம் கலையும் வரைக்கும் வாசனை திரவியங்கள் உங்களுக்கு யாருக்கும் யூஸ் பண்ணலாம். பெண்களாக இருந்தால் இஹ்ராத்தில் நீங்கள் பெர்ஃப்யூம் அதுகளை ஏதாவது யூஸ் பண்ணுறதாக இருந்தால் வாசம் குறைஞ்ச, நல்லா வாசம் வீசாத, சாதாரண வாசம் குறைஞ்ச, ஒரு ஸ்மெல் குறைஞ்ச அளவில் உள்ள பெர்ஃப்யூம்கள் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. என்று கேட்டால் வாடை கூடிய பெர்ஃப்யூம்கள் பெண்களுக்கு தடை. இந்த இடத்துல நீங்கள் அதையும் கவனித்து கொள்ளணும். நீங்கள் பெர்ஃப்யூம்களோ ஏதோ மனங்கள் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சம் லைட்டான ஸ்மெல் உள்ள இதுகளை யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்போ 2வது விஷயம் குளிக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் பாடியில் எங்களுக்கு தேவைப்பட்ட அத்தர்களையோ பெர்ஃப்யூம்களையோ பூசிக்கொள்ளையிலும் ஆடையில் படாமல் இருக்கணும். 3வது விஷயம், இஹ்ராம் அணிஞ்சதுக்கு பின்னால் நீங்கள் இப்போ இஹ்ராம் அணிஞ்சிட்டோம், வீட்டில் நாங்கள் இஹ்ராம் குளித்து அணிஞ்சிட்டோம். சில பேர் தொழுகிறாங்க. சில பேர் சில இடத்துக்களை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குது இஹ்ராத்துடைய சுன்னத். நாங்கள் லோருக்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத்து, மற்ற சுன்னத்துகள், துஹா சுன்னத்து, வித்ரு சுன்னத்தை தொழுகிற மாதிரி இஹ்ராமுடைய ஆடைக்கோட அடைஞ்சதுக்கு பின்னால் வீட்டில் முசல்லா போட்டு 2 ரக்காத் தொழுகிறோம். இஹ்ராமுக்கு ஒரு சுன்னத்துன்னு சொல்லி ஒரு சுன்னத்து இல்லை. இஹ்ராம் ஆடைக்குன்னு சொல்லி தொழுகிறதுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சுன்னத் தொழலை, அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. ஆனால் உண்டு. ஆனால் ஒரு விஷயம், ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டுற நேரம் ஏதோ ஒரு தொழுகையுடைய சந்தர்ப்பத்தை பார்த்து அதுக்கு முன்னால் இஹ்ராத்தை கட்டிட்டு அந்த சந்தர்ப்ப தொழுகையை தொழுகிறான். உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ டைம் என்ன டைம், என்ன தொழுகையிலும் இப்போ என்ன தொழிலும், இப்போ லுஹா தொழிலும், இப்போ என்ன தொழிலும், லுஹா தொழிலும். ரைட். இப்போ ஒருத்தர் இஹ்ராம் கட்டுவார். கட்டினத்துக்கு பின்னால் அதுக்கு போகிற தொழுகை இஹ்ராத்துல சுன்னத்தில் அவர் தொழ போகிற லுஹா. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு தான் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டிருக்கிறாங்க. சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் இஹ்ராம் கட்டிருக்கு சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சத்துக்கு போகிறோம். இஹ்ராத்தை கட்டிட்டு லோஹர் இருக்கிறான். இஹ்ராத்தோடு வரக்கூடிய தொழுகை நாங்கள் ஏற்கனவே வளமையாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துக்கு தொழுகிற ஒரு தொழுகையாக தான் இருக்கணுமே தவிர இஹ்ராத்துக்கான தனிப்பட்ட செப்பரேட்டான ஒரு தொழுகை அல்ல. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். நிறைய இடங்களில் திறக்கக்கூடிய பிலாக தான் இஹ்ராத்தை கட்டுவாங்க, 2 ரக்காத் இஹ்ராத்துடைய சுன்னத்துன்றாங்க. அப்படின்னு சுன்னத்து இல்லை. அது மிக முக்கியமாக நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது, இஹ்ராம் ஆடை அணிஞ்ச ஆணோ பெண்ணோ பொதுவாக செய்யக்கூடாத விஷயங்களில் ஒன்றுதான், அதாவது தவறான காரியங்கள் ஈடுபடக்கூடாது,
ஃபிஸ்குகள், மோசமான காரியங்கள் ஈடக்கூடாது, யாரையும் மேசக்கூடாது, பேசக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஹஜ் உம்ரால பாதிக்கும். அதனால் நான் சொல்லுவாங்க, சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் கூட தாரையும் தட்டிடாதீங்க, இடிச்சிடாதீங்க, தாரையை முட்டி மோதிடாதீங்க. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல மோக்க போகிறோன்னு சொல்லி தாரையும் இழுத்து கொண்டு வீசிக்கொண்டு போகாதீங்க. ஏன்னு கேட்டால் ஹஜ்ஜில் உம்ரால முக்கியமான கடமை இன்னொருத்தர நோவினை பண்ணக்கூடாது. உங்களுக்கு மெதுவாக உங்களோட தவாஃபை சாயை செஞ்சு கொள்ளலாம், செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். யாரையும் நோவினை பண்ணிக்கொண்டு, யாரையும் தள்ளி கொண்டு இடித்து கொண்டு அப்படி செய்கிற ஹஜ்ஜி சில நேரம் பாதிக்கும். அதனால் அந்த விஷயத்துலையுமே முக்கியமாக கவனமாக இருக்கணும். கோபம் வந்துடக்கூடாது, யாருக்கும் மேசிடக்கூடாது. சில நேரத்தில் தொழுற நேரத்தில் நெருக்கமாக வரும். சிலர் அப்படித்தான், சில பல ஜாதி மனிதர்கள் வார இடம், அந்த நேரத்தில் கூட நாங்கள் மிச்சம் பொறுமையை கையாளும். எங்களோட வார்த்தையாலேயோ எங்களோட செயலாலேயோ எந்த விதமான தவறுகளும் நடந்துடாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். அதில் மிக முக்கியமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட செய்திகளில் மிக முக்கியமான உண்டு, அந்த இடத்துல இஹ்ராம் கட்டிய நிலையில் தாருக்கும் திருமண ஒப்பந்தம் பேசலாம், கல்யாணம் பேசலாம், அந்த நோக்கங்கள் வரக்கூடாது. உடலுறவு கொள்ளையில் ஆண்கள் பெண்கள், அதாவது கணவன் மனைவி உடலுறவு கொள்ளக்கூடாது. இந்த சட்டத்திட்டங்கள் மிக முக்கியமானது. இதில் தாராவது தவறு செஞ்சால் அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய குற்றப்பரிகாரம் பயங்கரமானது. அதில் மிக முக்கியமாக இஹ்ராம் கட்டிய நிலையில், ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு இஹ்ராம் கட்டிய அந்த பீரியட்டில் கணவன் மனைவி உறவு கொண்டாங்கண்டா அவங்களோட ஹஜ்ஜு பாத்தில். அடுத்த வருஷம் அதை கதா செய்யணும். அந்த வருஷத்துடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. அதை தவிர வேறு பாவங்கள் செஞ்சால் அவங்க 3 நாள் நோம்பு பிடிக்கணும், அல்லது 10 ஏழு, இப்படி நிறைய சட்டம் இருக்குது. அதனால் இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் நாங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். இந்த தவறுகள் செய்யக்கூடாது. முடிகளை வெட்டிடக்கூடாது, இஹ்ராம் அணிஞ்சு கொண்டு நகம் வெட்டக்கூடாது, உடம்பில் இருக்கிற முடிகளை அகற்றக்கூடாது. பெண்கள் மிக முக்கியமாக, பெண்களுக்கு கொண்டு உள்ள மிக முக்கியமான சட்டம், உங்களோட மூஞ்ச மறைக்கலாம். யார் சரி ஃபேஸ் கவர் பண்ணுறவங்க யார் சரி இருக்கிறதா இருந்தால் இஹ்ராம் கட்டினத்துக்கு பின்னால் அவங்க மூஞ்சி கை கட்டாயம் விளங்கித்தான் ஆகணும், மற்றெல்லாம் மறைக்கணும். பெண்கள் விஷயத்தில் ஃபேஸ் கவர் பண்ணுறவங்க தார் சரி இருக்கிறதாக இருந்தால் அவங்க என்ன செய்யணும், இஹ்ராத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கண்டா, அதுக்கான நியத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் மூஞ்சி தெரியும், மூஞ்ச மறைக்கலாம், கையை மறைக்கலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு பிரத்யேகமான சட்டம் இருக்கிறன்னு கேட்டால், நீங்கள் இஹ்ராத்துக்குள்ளே வந்துட்டண்டா தச்ச ஆடைகள் உடுக்கலாம். எந்த ஒரு ஆடையாக இருந்தால் உங்களுக்கு அந்த 2 துண்டு தான், மேலால் போட்டு அந்த வெள்ளை துண்டும், அதே மாதிரி இந்த வேஷ்டி, இதை தவிர வேறு எந்த வகையிலையும் தச்ச ஆடைகள் உடுக்கலாம். தலை மறைச்சலாம், தொப்பியோ ஏதோ ஒன்றும் போடலாம். சில நேரத்தில் உம்ராக்கு போகிறவங்க ஹஜ்ஜாஜிகள் செய்யக்கூடிய பாரிய ஒரு பிழைன்னு கேட்டால், சில நேரத்தில் மினால நடப்பாங்க, அரஃபால நடப்பாங்க, வெயில் கடுமையாக இருக்கும். இந்த போட்டிருக்கிற அந்த இது இருக்குதானே, மேலே போட்டிருக்கிற உம்ரா புடவை, அந்த புடவையால் தலைப்படி மறைச்சிக்கணும். பாரிய ஃபீலாது. கொடை பிடிக்கலாம், தலைக்கு படாமல் கொடை பிடிக்கலாம், வேறு என்ன சொல்லலாம். ஆனால் தலை என்ன செய்யக்கூடாது, மறைச்சக்கூடாது. சில நேரத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், வீடியோவில் நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம். அறியாமையின் காரணமாக, அந்த வெயில் கொடுமையின் காரணமாக சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த இஹ்ராம் புடையை நினச்சி ஒரு துண்டுட நுனி துண்டால் எப்படி தலை மூடிக்கொடு, தலை மூடியலாம், தச்சாட அணியலாம். அதே மாதிரி மிக முக்கியமாக இந்த விஷயங்களை இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் இந்த விஷயங்கள் ஒரு காலம் செய்யக்கூடாது. ஆடையாக வரக்கூடிய எந்த ஒரு தச்சாடையும் ஆண்களுக்கு இஹ்ராத்துடைய நிலையில் கூடாது. பெண்களுக்கு ஃபேஸ் கவர் கூடாது மாதிரி ஆண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தச்சாடைகள் கூடாது, தொப்பி கூடாது, செருப்பு அணிந்து கொள்ளலாம், ஷூ அணிந்து கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி இதில் ஏதாவது ஒன்று, இப்போ சில நேரத்தில் எங்களுக்கு தாடி இருக்கும், சில நேரம் இப்படி தாடியை பிடிச்சிக்கணும் போல் ஒரு தாடி முடி ஒன்று கலந்து வரும், அது பிரச்சனையாக இல்லை, அது வேணுமென்று வெட்டினதல்ல. சில நேரத்தில் மறந்த நிலையில் ஏதாவது மறந்து எங்களுக்கு விளங்காமல் ஏதோ ஒரு அடிப்படையில் தலைமூடி பட்டுட்டு மறந்த நிலையில் செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை, மறதிக்கு அல்லாட்டம் பண்ணி பிரிக்குது. ஆனால் தெரிஞ்சு கொண்டு என்ன செய்யக்கூடாது, இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது. செஞ்சால் நீங்கள் குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டி வரும். சில நேரத்தில் ஆடு கொடுக்கணும், சில நேரத்தில் நோன்பு பிடிக்கணும், சில நேரத்தில் நான் சின்ன மாதிரி உடலுறவு கொண்டாங்கண்டா பாரிய பிழை, அது மிக மிக கடுமையான சட்டம். அதில் கட்டாயமாக ஹஜ்ஜு பாத்திலாக அடுத்த வருஷம் கட்டாயம் ஹஜ்ஜு செஞ்சே ஆகும். எனவே இஹ்ராத்தில் நிற்கக்கூடிய கட்டத்தில் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்வது மிக முக்கியமானது என்றதை நாங்கள் மிச்சம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இதில் யாருக்காவது கிளியரன்ஸான கேள்விக்கா அடுத்தது போதும். உங்களுக்கு இஹ்ராத்தோட உங்களுக்கு விளங்காத சப்ஜெக்ட் தேவையாக தான் கேட்டுக்கோங்க. நான் மிச்சம் டீப்பாக இதை சொல்லலை, நோம நான் சொல்லிக்கொள்கிறேன், அந்த மற்றத்தை நான் கொஞ்சம் டீப்பாக பேசுவேன். இஹ்ராம் அணிஞ்ச நிலையில் நாங்கள் கூடாத காரியங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். பெண்களுக்கு வேறையா, ஆண்களுக்கு வேறையா, இதில் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, இல்லாட்டி எடுத்தது போகும்.
ஒருத்தர் கேட்டார் பெல்ட் போடலுமான்னு, தாராளமாக போடலும். பெல்ட்டு தாராளமாக, என்ன பெல்ட் வந்து ஆடையல்ல. வாட்ச் கட்டேலுமான்னு கேட்டாங்க, தாராளமாக கட்டேலும், ஆடையல்ல. தாராளமாக போடலும், ஸ்லீப்பர் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. விலகலை ஷூலும் போடணும். ஏன்னா ஆடையல்ல, ஆடை தச்ச ஆடை தான் கூடாது, தச்ச ஆடை கூடாது. சொல்லுங்க. விளங்கல. பிரயாண தொழுகை இது முக்கியமாக சொல்ல வேண்டிய செய்தி தான். பிரயாண தொழுகைன்னு சொல்லி இஸ்லாத்தில் ஒரு தொழுகை இல்லை. சலாத்து சஃபர், பிரயாணம் போகிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிட்டு போகிறோம்னு சொல்லி ஒரு பிரயாண தொழுகை இல்லை. ஆனால் இதுக்கு இஸ்திகாரா தொழுகை இருக்கு. நான் நினைக்கிறேன் இதை மாற்றி கொண்டாங்க. பிரயாணத்துக்குன்னு ஒரு தொழுகை இல்லை. பிரயாண தொழுகைன்னு வேறொரு தொழுகை இருந்துச்சு, அது 4 ரக்காத் 2 ரக்காத் சுருக்கு, அந்த சட்டம் அது வேற. பிரயாண தொழுகை எந்த ஒரு பிரயாணத்துக்கும் போகிறதுக்கான தொழுகை ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. எது இருக்கு? இஸ்திகாரா தொழுகை இருக்கு. இஸ்திகாராண்டா எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலும், அது பிரயாணமாக இருக்கலும், அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலும், அல்லது ஒரு டீலுக்கு போகிறதாக இருக்கலும், ஏதாக இருக்கலும், ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போகிறதுக்கு முன்னால் இதில் நலவு நடக்குமோ இல்லை கெடுதி நடக்குமோ என்றதுக்காக நாங்கள் பயந்தால், பிரயாணத்திலே முன்னோர்கள் அப்படித்தான் தொழுதாங்க. அதாவது வந்து ஒரு பிரயாணம் போக போகிறோம், இந்த பிரயாணம் ஹைரா ஷர்ரா நலவா கெடுதியா என்றதுக்காக வேண்டி இஸ்திகாரா தொழுதான். இஸ்திகாரா என்பது இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 2 ரக்காத் சுன்னத். ஆனால் அதுக்கு பிரத்யேகமான துவாவும் இருக்கு. இஸ்திகாரா தொழுறது மட்டுமல்ல, அந்த துவாவே மோதும். அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக அப்படி வரக்கூடிய துவா, ஒரு நீண்ட துவா. அந்த தொழுகையை தொழுது கூட உங்களுக்கு பிரயாணம் போகலாமா தவிர பிரயாண தொழுகை என்ற ஹஜ்ஜுக்கு பிரயாண தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகை இஸ்லாத்தில் இல்லை. பெரும்பாலும் அதுதான் தொழுகை, இஸ்திகாரா தொழுகை தான். நீயத் அப்படியே தான் இருக்கணும். பிரயாண தொழுகைன்னு சொல்லி ஒரு நீயத்து இல்லை. இஸ்திகாரா தொழுகை, அதான் இஸ்திகாரான்றது அல்லாஹ்விடத்துல உதவி தேடுதல் என்ற அர்த்தம். இதில் நலவா அல்ல, யா அல்லாஹ் இதுக்கு நலவா, இந்த பிரயாணத்தை நலவாக்கி வை, இதில் ஹைராக்கி வை, இதில் ஷர்களை விட்டு பாதுகாரு என்ற தொழுகை தான் அந்த தொழுகை. இஸ்திகாரா தொழுகை பிரச்சனை இல்லை, பிரயாண தொழுகைன்னு சொல்லி ஒரு தொழுகை இல்லை. சரியா? அடுத்தது போமா. ரைட். இப்போ முக்கியமாக சொல்லுங்க. தாராளமாயிடும் அண்ணா. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி. நிறைய பேர் பெட்டலா பிச்சுக்கொள்ள ஒரு விஷயம். இப்போ ஒரு இஹ்ராம் ஆடையை உடுத்தால், அது ஆண்களோ பெண்களோ ஒரு அபாயா உடுத்துக்கிட்டு இஹ்ராமும் போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல உம்ரா செய்யறதுக்கு முன்னுக்கோ ஹஜ்ஜி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலையோ உம்ராலையோ அதே உடுப்போடு தான் இருக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கு 2-3 இஹ்ராத்தோட போயிடும். இஹ்ராம் மாற்றலாம், இஹ்ராத்துடைய ஆடை என்ன செய்யலாம், தாராளமாக மாற்றலாம். தச்ச ஆடை உடுத்தப்படாது. ஆண்கள் சில பேர் 2 இஹ்ராம் 3 இஹ்ராம் கொண்டு போவாங்க. உம்ராவுக்கு ஒரு இஹ்ராம் வச்சுக்கொள்வாங்க, ஹஜ்ஜில் ஒரு இஹ்ராம் வச்சுக்கொள்வாங்க. ஹஜ்ஜில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் அந்த இஹ்ராத்தோட நிற்கணும். 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு 10 11 12 13 இதெல்லாம் நிற்கணும். ஒரே ஆடையோடு சில நேரம் நிற்க கஷ்டம். அதனால் 2-3 இஹ்ராம் மாத்திர குளிச்சாச்சு, இஹ்ராத்தோட குளிச்சுட்டு இன்னொரு இஹ்ராத்தை மாற்றிக்கொள்ளும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த குளியலில் ஒரு காலம் நீங்கள் மனம் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் இஹ்ராத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நாங்கள் வீட்டிலேருந்து ஃபஸ்ட் இஹ்ராம் கட்டுற நேரம் நாங்கள் சொன்னோமே, உங்களுக்கு உடம்புக்கு பாடிக்கு ஸ்ப்ரேயோ பர்ஃப்யூமோ அத்தரோ யூஸ் பண்ணலுமெண்டு, அது 1 டைம் தான், அது 1 டைம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு இஹ்ராம் மாற்றிட்டு நீங்கள் குளிச்ச தேவைப்பட்டால் தாராளமாக குளிச்சேலும், தாராளம் ஒரு நாளைக்கு 10 பயணம் குளிச்சேலும். ஆனால் இஹ்ராத்துடைய ஆடையில் அதையும் தவிர்க்க சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமாக மனம் குறைஞ்ச சவர்க்காரம் யூஸ் பண்ணுங்கன்றது தான் உலமாக்களுடைய கருத்து இல்லைங்க. அதாவது பேணுதலின் அடிப்படையில் அப்படி தவிர்த்து கொள்ளுங்கள் நல்லா. தாராளமாக மாற்றலும், உடுப்பு மாற்றலும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆண்களுக்கும் மாற்றலும் பெண்களுக்கும் மாற்றலாம். ஆனால் அந்த தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும், அது முக்கியம். பெண்களுக்கா கட்டாயம் இல்லை.
சொக்ஸ் கட்டாயம் இல்லை, அவங்களோட கால் பாதம் வரைக்கும் மறைஞ்சிருந்தால் போதும். அது சொக்ஸாலேயோ உடுப்பாலேயோ வேண்டிய ஒன்று. ஃபர்தாவோட இருக்கணுமா இல்லையான்றதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நாங்கள் யாரோட இருக்கிறோம் என்றதை வச்சு தான் அதுக்கு தீர்மானம் வரும். எங்களோட இருக்கிறவங்க எங்களோட கணவர், எங்களோட வாப்பா, எங்களுக்கு மஹரமான ஆட்களாக இருந்தால் தாராளமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு இல்லாத அஜ்னபிகள், மஹரம் இல்லாத ஆட்கள் இருந்தால் அதை செய்யலாம். அவங்களோட ஸ்காஃபையோ இதெல்லாம் கலெக்டரில் எந்த பிரச்சனையும் இல்லை, மஹரமான உறவுகள் இருந்தால். விலங்கல மருந்து பிரச்சனை இல்லை, மருந்து பிரச்சனை இல்லை, நோ யூஸ், பிரச்சனை இல்லை. வேற சரியா? ஓகே. அடுத்தது இதுதான் முக்கியமான பகுதி, நல்லா விளங்கெடுத்துக்கும் இந்த துண்டை. இதான் நாங்கள் ஹஜ்ஜி செய்யறதுக்கும் உம்ரா செய்கிறதுக்கும் நேரடியாக சம்மந்தப்படக்கூடிய செய்தி தான் இந்த எங்களோட. முதலாவது நாங்கள் தவாஃப் எப்படி செய்கிறன்றதை முதல் பார்த்துக்கொள்வோம். தவாஃப் எல்லோரும் கண்டிச்சு தவாஃபில் 3 வகையான தவாஃப் இருந்துச்சு. ஒன்று சொல்லுவாங்க தவாஃபுல் குதூம். தவாஃபுல் குதூம்ண்டா வெல்கம் தவாஃப், அட மீனிங் வெல்கம் தவாஃப். அடுத்த தவாஃபுல் இஃபாதா, அந்த தவாஃப் தான் நாங்கள் ஹஜ்ஜில் செய்ய போகிற தவாஃப், நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது தவாஃபுல் விதா. தவாஃபுல் விதான்னு சொல்லி சொன்னால் விடை பெறும் தவாஃப், எல்லாத்தையும் முடிச்சுட்டு மக்கா விட்டு திரும்பி வாரத்தை எனக்கு செய்த தவாஃப். தவாஃப் எல்லாம் ஒன்று தான், ஆனால் பேர் வித்தியாசம். முதலாவது தவாஃபுல் குதூம், நாங்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு என்ட்ரன்ஸ் ஆகட்டேன்னு நேரடியாக முதலாவதாக பேத்து செய்யக்கூடிய தவாஃபு பேர் தவாஃபுல் குதூம், வெல்கமிங் தவாஃப். ரெண்டாவது தவாஃபுல் இஃபாதா, இது ஹஜ்ஜில் நாங்கள் செய்ய போகிற தவாஃப், எல்லாம் நான் விளங்கப்படுத்தேன். அடுத்து தவாஃபுல் விதா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கா விட்டு வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடிய விடை பெறும் தவாஃப்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த தவாஃப்ட விஷயத்தில் மிக முக்கியமாக கவனித்து கொள்ள வேண்டியது, இப்போ நாங்கள் தவாஃபுக்காக வாரண்ட் வச்சுக்கொள்வோமே, நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறோம் ஹரம் எல்லைக்குள்ளே, அதாவது மஸ்ஜிதுல் ஹரத்துக்குள்ளே என்டர் ஆகினா இப்போ நாங்கள் முதலாவது செய்ய போகிறது தவாஃப்னு வச்சுக்கொள்வோமே. ரைட். தவாஃபில் முதலாவதாக செய்ய வேண்டிய ஆண்கள் கவனித்து கொள்ள வேண்டிய முக்கியமான பகுதி, முதலாவது தவாஃபுல் குதூம், வெல்கம் தவாஃபுக்கு நீங்கள் போகிறதால், உம்ராவுக்கு போகிறவங்க ஃபெஸ்ட்டுக்கு செய்ய போகிறது அதுதான். இப்போ நீங்கள் போய்த்து உம்ரா தான் செய்ய போகிறது ஃபெஸ்ட்டுக்கு, அது பிறகு உடுப்பெல்லாம் கழட்டிட்டு ஹஜ்ஜில் 8ஆம் ஆண்டு வாரத்தில் தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு தயாராக போகிறது. முதலாவது போய்த்து நீங்கள் உம்ரா தான் செய்ய போகிறது. அந்த சிஸ்டத்தில் ஸ்ரீலங்காலேருந்து போகிறவங்க செய்வாங்க, தமத்து சிஸ்டம் பண்ணுவாங்க. நான் பிறகு விளங்கப்படுத்தி, தவாஃபுல் குதூமுக்கு போகக்கூடிய ஆண்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது இல்திபா கட்டணும். இல்திபான்றது அதாவது இப்போ நீங்கள் ஆடை அணிஞ்சி வேஷ்டி ஆடையும் அணிஞ்சி தவாஃப் ஹெராத்தோட மேல் ஆடை அணிஞ்சு கொண்டு போகிற இடத்துல நீங்கள் என்டர் ஆகினா, பள்ளிக்குழுக்கு என்டர் ஆகட்ட எனக்கு என்ன துவா ஓதிக்கொள்ளணுமோ அந்த துவா ஓதிக்கொள்ளும். அல்லாஹ் முஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, அப்படி வரக்கூடிய சில நிறைய துவா இருக்குது. ஷோட்டாக சொல்கிறதா இருந்தால் அல்லாஹ் முஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்ற துவாவோட நாங்கள் என்ன செய்வோம், ஹரம் பள்ளிக்குள்ளே நுழைவோம். சில பேர் சொல்லுவாங்க பனியை பார்த்துக்கொண்டு நுழையணும், ஃபெஸ்ட் பார்வா காபத்துல்லாவுடைய பார்வையாக இருக்கணும். அதெல்லாம் அப்படியும் இல்லை, அதெல்லாம் அது சுமார் ஒரு ட்ரெண்ட், அதெல்லாம் சும்மா ஒரு காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படி போனால் முட்டுன்னு சாவ ஐன பெரிய சரி க்ரௌட். அதனால் தாராளமாக உங்களுக்கு பனியை பார்த்துக்கொண்டோ சகை பார்த்துக்கொண்டோ எப்படியோ உங்களுக்கு நுழையலாம். ஆனால் நுழையும் போது நீங்கள் அல்லாஹ் முஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திகன்னு சொல்லி நாங்கள் ஹரம் பள்ளிக்குள்ளே நுழையிறது. நுழைஞ்ச ஆண்கள் முதலாவது என்ன செய்யணும்னு கேட்டால் இல்திபான்றது நாங்கள் மேலில் போட்டிருக்கக்கூடிய அந்த இஹராத்தை இந்த ஷோல்டர், வலது ஷோல்டர் விலங்கு மாதிரி நாங்கள் அந்த இஹராத்தை மாற்றணும். இப்போ உதாரணமாக இப்படி ஷோல் போடுவாங்களே சில பேர், இப்படி விலங்கு நான் உங்களுக்கு சிஸ்டம், நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று காட்டினா விலங்கு. இதுதான் சிஸ்டம். கண்டா இந்த சைட் ஷோல்டர் உங்களுக்கு விளங்கும், இல்திபா. இது வலது சைட் ஷோல்டர், இதுதான் இல்திபா சிஸ்டம். இது ஆண்களுக்கு மட்டும். முதலாவது தவாஃப் செய்யக்கூடிய தவாஃபுல் குதூம், உம்ராட தவாஃபுக்கு போகக்கூடியவங்க செய்ய வேண்டிய என்ட்ரன்ஸ் ஆகினோடனே இந்த சிஸ்டத்தில் உங்களோட இஹ்ராமை மாற்றிக்கொள்ளும். சரியா? ரைட். இதுதான் இல்திபா சிஸ்டம். ரைட்.
இல்திபாக்கு மாற்றிக்கொண்டா. ரெண்டாவது எங்கள்ட தவாஃப் எப்படி ஆரம்பித்தோம் என்றால் ஹஜருல் அஸ்வத் மூலையிலிருந்து ஆரம்பித்தோம். இது நாங்கள் அந்த ஒரு மூலையமாக எடுத்துக்கொள்வோம். இது ஹஜருல் அஸ்வத் என்று சொன்னால் அதுக்கு முன்னுக்கு போய் தரப்படாது. ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக உங்களுக்கு சில நேரம் பார்க்கலாம். இப்படி ஹஜருல் அஸ்வத் மூலைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பச்சை கலர் லைட் ஒன்று போட்டுருப்பாங்க ஒரு அடையாளத்தை. அதான் ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய ஏரியா. அந்த ஏரியாவுக்கு போய்த்து ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக நின்று ஹஜருல் அஸ்வதை முத்தமிடேல்மண்டா முத்தமிடுறது. அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சில கஷ்டம், சாத்தியம் குறவு, சரியான கிரவுட். அப்படி இல்லையா கையால் தொடையில்லுமெண்டா தொடுகிறது. அப்படி இல்லையா கையில் ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் தவாஃப் செஞ்சாங்க. ஒட்டகத்துக்கு மேலே ஏறி தன்னை கையில் ஒரு தடி ஒன்று இருந்துச்சு. அந்த தடியால் ஹஜருல் அஸ்வத் அப்படி தொட்டு தடியை மோந்து கொண்டாங்க. இதில் எது சரி செய்யலாம்? ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டுட்டு ஆரம்பிக்கலாம். அப்படி அதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா ஹஜருல் அஸ்வத் தொட்டுட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா கையில் ஏதாவது இருந்தால் அதை தொட்டுட்டு அது ஒன்றுக்கு சந்தர்ப்பம் சரி குறவு. நான் சட்டத்தை சொல்கிறேன். அதுவும் இல்லையா நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்படி ஹஜருல் அஸ்வதுக்கு நேராக நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அதுதான் துவா. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை இப்படி காட்டிட்டு உங்களோட தவாஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அப்படியே சுற்றி வார நேரத்தில் மிக முக்கியமாக ஆண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. இந்த தவாஃபுல் குதூமில் முதலாவது முதல் 3 வட்டை ரமல் ஓடோடும். ரமல் என்றால் சாதாரணமாக நடக்கிறதை விட ஆண்கள் சாதாரணமாக நடக்கிறதை விட கொஞ்சம் இப்படி போகிறது. இது சரியான, இது முக்கியமான ஒரு சுன்னா. இதே இப்படி வந்தன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராக்கு வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த சஹாபாக்களை பார்த்து காஃபிர்கள் சொன்னாங்களாம், மக்காலிருந்து ஹிஜ்ரத் போய்த்து மதீனால தின்னத்தீன் இல்லாமல் மெலிஞ்சு போய்ட்டுவங்க, பலகீனமாக போயிட்டு இவங்களோட உடம்பெல்லாம் பலம் அடைஞ்சு, அதாவது வெயிட் லூஸ் ஆகி இவங்கெல்லாம் சக்தி இல்லை என்று நையாண்டி கேலி பண்ணினாங்களாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களோட பலத்தை காட்டுங்க. அதுக்கு தான் அந்த இல்திபா, உங்களோட ஷோல்டர் விளங்கணும். நீங்கள் பலசாலினத்தை காட்டுங்க. நீங்கள் அந்த முதல் 3 வட்டை எனக்கு அதாவது வேகமாக எனக்கு நடக்கலாம் இடத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபர்ஸ்ட் 3 வட்டையும் அப்படி கொஞ்சம் குலுக்கி ஓடின மாதிரி லேசாக அந்த 3 வட்டையை செஞ்சாங்க. இது ஆண்களுக்கு மட்டும். இல்திபா என்றது ஆண்களுக்கு மட்டும், ரமல் ஓடுவது என்பது ஆண்களுக்கு மட்டும். ஃபர்ஸ்ட் 3, 4வது 5வது 6வது 7வது சாதாரணமாக நடக்கிற மாதிரி தான் நடக்குது. விலையினா கிளியரா? ரைட். இப்படி சுற்றி வார நேரத்தில் அப்படி சுற்றி வரும் பொழுது இந்த மூளை, இது ஹஜருல் அஸ்வத் மூளைன்னு சொன்னால் இந்த மூளை, இதுக்கு செல்ல ருக்னுல் யமானி என்று. நீங்கள் காபாவை பார்த்தா அந்த ஏரியா அப்படியே ஓப்பனாக இருக்கும். ரைட். இதான் ஹஜருல் அஸ்வத், இது அந்த ஏரியா. இருந்தால் நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். அப்படியே சுற்றி வரும் பொழுது அந்த சைட் மூளை, இந்த மூளை, இந்த ஹஜருல் அஸ்வதோட இருக்கிற இந்த மூளை இப்படி திறந்துருக்கு. இப்படி திறந்து அந்த மூளையை சில பேர் இப்படி தொட்டுட்டு இப்படி மோக்கு, இதுக்கு ஆதாரம் இல்லை. அந்த மூளை வச்சுக்கு தொடுறதுக்கு மட்டும் தொட 7 மணி நேரம் தொடு, இல்லாட்டி விட்டுரு, கட்டாயம் இல்லை. இப்படி சுற்றி வார நேரத்தில் ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த ருக்னுல் யமானி இப்படி தொடுதான், தொடுறதுக்கு மட்டும்தான் அந்த மூளை வச்சு, தொட்டு மோக்கக்கூடாது. ரைட். இந்த ஹஜருல் அஸ்வதுக்கும் அந்த ருக்னுல் யமானிக்கும் இடப்பட்ட அந்த துண்டு, அதனால் நீங்கள் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட முக்கியமான துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச துவா, நல்ல ஒரு துவா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நலவு, வஃபில் ஆஹிரத்தி ஹசனா மறுமையில் நலவு, வகினா அதாபன்னார் நரகத்தை விட்டு எனக்கு பாதுகாப்பு தா என்று கேட்கக்கூடிய ஒரு துவா. அது இந்த ஏரியாவில் தான் கேட்கணும், அந்த ஏரியாவில் மட்டும். மற்ற ஏரியாக்கள் என்ன செய்யணும் என்று கேட்டால் அறிஞர்களுக்கு இடையில் வித்தியாசமான கருத்து. சாதாரணமாக சில அறிஞர்கள், ஷேக் பின் பாஸ் போடுவாங்க, ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் போடுவாங்க, சவுதிகளோட முஃப்தி மாறு சொன்னாங்க, நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு இஸ்திக்ஃபாரோ ஏதாவது பிரார்த்தனைகளோ தனியே வேண்டிய உங்களுக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். சுற்றி வார நேரத்தில் நீங்கள் இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அது மாதிரி உங்களுக்கு மனசால ஏதாவது துவாக்கள் பிரார்த்தனை செய்யலாம், தாராளமாக என்ன செஞ்சு கொள்ளலாம், தனியே செஞ்சு கொள்ளலாம்.
நீங்கள் ஐனே போனால் பார்க்கல ஒருத்தர் ஒரு கிதாப் ஒன்று வச்சுக்கொண்டு லா இலாஹ கொள்ள பின்னால் லா இலாஹலாம். இந்த முறையெல்லாம் பிதத்தான முறைகள். அப்படி இல்லாத சிஸ்டம். இது நீங்கள் செய்யக்கூடிய இண்டிவிஜுவலான தவாஃப். இது உங்களோட தவாஃப். அதனால் இந்த 2 ஹஜருல் அஸ்வதுக்கும் ருக்னுல் யமானிக்கும் இடையில தான் ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக குறிச்ச இந்த துவாவை சொன்னாங்க. மற்ற ஏரியாக்கள் எந்த ஒரு துவாவும் காட்டித்தரல. அதனால் அது தவாஃபாக இருக்கிறதுனால உங்களுக்கு இஸ்திக்ஃபாரோ அல்லது துவாக்களோ தனியே மனசில் கேட்டுக்கொள்ளலாம் என்பது சவுதி உலமாக்கள் மிக முக்கியமான ஷேக் பின் பாஸ், ஷேக் சாலிஹ் உசைமீன் போன்றவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபத்வா. ரைட்ஸ். தவாஃப் இப்படி இந்த ஆரம்பித்து அப்படியே ஒரு சுற்றி வந்தால் ஒரு தவாஃப் முடிச்சு. இப்படி எத்தனை செய்யணும்? 7 தவாஃப் செய்யணும். 7 தவாஃப் செஞ்சால் தவாஃப் என்ற காரியம் முடிச்சு. தவாஃபுக்குள்ளே இது மட்டும்தான் நடக்கும். சில நேரத்தில் நடக்கக்கூடிய பிழைகளில் சில பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கஅபாட புடவையில் தொங்குவாங்க, அல்லது கஅபாவுடைய அந்த புடவையை எப்படி தடாவி முத்தமிடுவாங்க. சில ட்ரவல்ஸ்களில் சொல்லி கொடுக்குற இந்த கஅபாட இந்த 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 அடியில் இப்படி ஒரு வெள்ளை படி ஒன்று இருக்குது. அந்த வெள்ளைப்படியில் அதை முத்தமிட சொல்கிறாங்க. இதெல்லாம் சுன்னாவில் ஹதீஸில் வராத செய்திகள். புனிதம் இல்லாதத புனிதம் என்று நாங்கள் கருதினா நாங்கள் பாவத்தாளி. எது புனிதம் என்றதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போய்த்திருக்கணும். காபத்துல்லாட புடவையில் ஒரு புனிதமும் இல்லை. எதை ரசூலுல்லாஹ் தொட சொன்னோம் அதை தொடுறோம், எதை முத்தமிட சொன்னோம் அதை முத்தமிடுறோம், எதை ஓத சொன்னோம் அதை ஓதுறோம். இவ்வளோதான். இதை தவிர மேலதிகமாக நாங்கள் செய்கிறதுக்குரிய ஒரு வேலையும் இல்லை. செஞ்சால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட இபாதத்துகளை பிதுஅத்துகள் கலக்கிற நேரத்தில் இதெல்லாம் பாழாக போய்த்தரும். இது ஒன்றுக்கும் நன்மை கிடைக்காது. அதனால் பிதுஅத்துகள் இல்லாத விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது மிச்சம் கவனமாக இருக்கணும். தவாஃபுடைய இந்த ஹரத்துக்குள்ளே இந்த கஅபா கிட்ட நாங்கள் செய்யக்கூடிய வேலை இவ்வளோதான். இப்படி ஃபர்ஸ்ட் வட்ட ஆண்கள் ஓடுறது, 2வது வட்டம் ஓடுறது, 3வது வட்டம் ஓடுது, 4, 5, 6 எல்லாம் சாதாரணமாக இப்படித்தான் நாங்கள் தவாஃப் செய்கிறது. இதுதான் தவாஃப். இல்லை யாருக்காவது கிளியர் வேணுமா? டவுட்டிக்கா? ரைட், நல்ல ஒரு கேள்வி. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி ஒருக்க செய்யணுமான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு தவாஃபும் ஸ்டார்ட் ஆகட்டேன்னு சொல்லும். ஒரு கை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அண்டு அப்படியே வாரம். அதுக்கு பிறகுள்ள வட்டையில் நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லுவோம், மேலும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவோம், மேலும் திருப்பி அல்லாஹு அக்பர் சுத்துறது, திருப்பி அல்லாஹு அக்பர் சுத்துறது. இப்படி ஒவ்வொரு வட்டை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் 7 வட்டைக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த முறையை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஆ 7 ஓ சில இல்லை நிப்பாட்டையிலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சில தவாஃப் இடையில ப்ரோக் பண்ணிட மாட்டேங்க. தாராளம். ஹஜ்ஜி தொழுக மாதிரி இல்லை, ரிலாக்ஸாக இருந்து செய்ய ஹஜ்ஜோ உம்ராவோ நீங்கள் 3 வட்டம் சுற்று முழு டயர்டாகிட்டு இருந்து கொள்ளலாம். அந்த இடத்துல இருந்து கொள்ளலாம், தாராளமாக இருந்து கொள்ளலாம். தொழுக நேரம் வரும் சில நேரத்தில் நீங்கள் 4 தவாஃப் சுற்றி கொண்டு வர நேரத்தில் தொழுக நேரம் வந்துடும். அந்த தொழுக நேரத்தில் நீங்கள் தொழுகிட்டு மறுகாலாத என்ன செய்யலாம்? அந்த இடத்துல எந்த இடத்துல விட்டீங்களோ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் எந்த பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஹரத்தை விட்டு வெளியே வைத்திடப்படாது. எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் நிற்கணும். விட்ட இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தவாஃபையோ சாயையோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு டயர்டா விளங்கலை? முக்கியமான செய்தி, தவாஃபுக்கு உது தேவையா என்றது அறிஞர்களுக்கு இடையில் மிக முக்கியமாக கடுமையாக பேசப்பட்ட ஒரு மஸ்அலா, ஒரு மார்க்க சட்டம். இதில் பெரும்பான்மை உலமாக்களுடைய கருத்து உது கட்டாயம் இல்லை தவாஃபுக்கு. ஆனால் நாங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதுனால, தொழுக நேரங்கள் வாரதுனால, சிரமம் என்றதுனால உதுவோடு போகிறது தான் பொருத்தம். நீங்கள் மறுக உது தேவைப்பட்ட தொழுகை நேரம் உது தேவைப்பட்டால் நீங்கள் மறுக வெளியே போகணும். அப்படியான சிரமங்கள் இருக்குது. அதனால் ஷரஇன் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில் தவாஃபுக்கு உது தேவையானு கேட்டால் தேவையில்லை, தொழுகமாய் ஒன்று அல்ல. சஈக்கு உது தேவையானு கேட்டால் தேவையில்லை, சட்டம் அதுதான். சிரமத்தை கருதி உங்களுக்கு நீங்கள் உதுவோட போகிறது பெட்டர். வேற விளங்கலை? தாராளமாயிடும். தாராளமாயிடும். அது நீங்கள் எத்தனாவது வட்டையில் நிற்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றத வச்சு நீங்கள் அதை சரியாக செஞ்சுக்கணும். 2 வட்டம் முடிச்சு
பொது செய்யப்பட்ட ஒரு பாத்ரூமு போக தேவைப்பட்டு தாராளமாக போகலாம். உங்களுக்கு உங்களோட பாத்ரூம் விஷயங்களை முடிச்சுட்டு வந்து திருப்பி நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே விட பெட்டர் இப்போ 2 வட்டம் முடிஞ்சிட்டா அல்லது வந்து 2.25 இப்போ 3வது போகுதுன்னு வச்சுக்கொள்வோமே, 3வது போகுது. இப்போ உங்களுக்கு பாத்ரூமும் போக தேவைப்பட்டு வந்துச்சு போனால் நீங்கள் திருப்பி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 3வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் லேஸ், எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதில் தாராளமாக கண்டினியூ பண்ணிடலாம். பொது எடுக்கணுன்றது கட்டாயம் இல்லை. சில நேரத்தில் சில பேருக்கு பாத்ரூம் தேவைகள் வந்தால், வேறு வேறு அத்தியாவசியத்தியாலும் ஒரு தேவை ஒன்று வந்தால் வெளியில் போயிட்டு வரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டினியூ பண்ணிடலாம். தவாஃபுக்கு அதன் பேரும் கேட்டு, அதாவது தவாஃபுக்கு வந்து ஒது கடமை இல்லை, கட்டாயம் இல்லை. நீங்கள் செஞ்சு கொள்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. தவாஃபுக்காக வேண்டி உது முறிஞ்சி மறுக உழு எடுக்க போகணும் என்பதும் கட்டாயம் இல்லை. நீங்கள் உது எடுத்துக்கொண்டு தவாஃப் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, உழு இல்லாமல் தவாஃப் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. விளைஞ்சா அப்படி உது எடுக்க கட்டாய தேவைகள் வந்தால், வேறு தேவைகள் பாத்ரூம் போகிற விஷயங்களோ மற்ற விஷயங்களோ ஏதாவது அத்தியாவசிய தேவைகள் வந்தால் உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த தேவையை முடிச்சுட்டு வந்து எங்கே விட்டோ அந்த இடத்துலேருந்து மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கொள்ளணும். நான் எத்தனை தவாஃப் எத்தனை வட்டம் செஞ்சேன், 3வதா, அந்த 3வதுலேருந்து மாதிரி 4வது 5வது விலங்கல தேவையில்லை, தேவையில்லை, விட்ட இடத்துலேருந்து செய்யணும். இல்லை இல்லை ரைட், நல்ல ஒரு கேள்வி. தவாஃப கூடுதலாக செய்யலுமா? அதை நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்கள் உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ தவாஃப் செய்கிறதாக இருந்தால் 7 தான். மார்க்கத்தில் ஒன்றை கூட்டேலாம் ஒன்றை குறைச்சலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த தவறு செய்த 10 செய்த 12 செய்த இப்படியெல்லாம் செய்வாங்க. சுற்றி உம்ராவோட தவாஃபை ஒரு கொட்டை செய்த மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் 7 வச்ச ஒரு காரணம் இருக்கும். அது வஹியோட பேசினவர். 7ன்றதுக்கு ஒரு ரீசன். அவர் ரசூலுல்லாஹோட வார்த்தையில் மேல் மிச்சமான, அதாவது உஃபரியான வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. மார்க்க ரீதியாக சொல்லக்கூடிய செய்திகளில் 7 வச்சா அதில் ஏதோ ஒரு ஹிக்மத்தொண்டு அல்லாட்ட இருக்கும். அதற்கான கூட்டுறது என்பது வந்து நாங்கள் ரசூலுல்லாஹ்க்கு மேலால் போகிறமாய் அர்த்தம். நீங்கள் எல்லாம் எனக்கு 8 செய்யணும், எனக்கு 10 செய்யணும், அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மீறுமாய் அர்த்தம். அது எங்கட பார்வையில் நாங்கள் கூடுதலாக தவாஃப் செய்கிறோம்ன்ற அர்த்தத்தையும் விட அது அர்த்தம் இஸ்லாம் எதை சொல்லுதுன்னா ரசூலுல்லாஹ் மீறினார், சுன்னாவை மீறினார், ஷரியத்தை மீறினார் என்றுதான் அர்த்தம். உம்ராக்காக தவாஃப் செய்கிற நேரத்தில் 7 தான் நீங்கள் செய்யணும். உம்ராவில் முடிஞ்சு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஹரத்துக்குள்ளுக்கு போனால் தாராளமாக எத்தனை தவாஃபும் உங்களுக்கு செய்யணும். இது உம்ராட தவாஃபை நான் செய்கிறது சொல்கிறது. உம்ராடைய ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்கிற நேரத்தில் 7 தான் நீங்கள் சுற்றணும். உங்களோட உம்ரா முடிஷ் இப்போ சாதாரணமாக நீங்கள் வக்துகளுக்கு போகிற நேரத்தில் என்ன செய்யலாம், உங்களுக்கு நிறைய பார்க்கலாம். மேலில் அவங்க சுற்றி கொண்டே இருப்பாங்க. இஹராத்துடைய ஆடையும் இருக்காது, உடுத்த ஆடைகளோட அது காரணம் என்ன, நாங்கள் பள்ளிக்கு வந்தால் ஃபர்லான தொழுகை அல்லாத நேரங்களில் சுண்ணத்தை தொழுவோமே, உஃபரியான சுண்ணத்துக்கள், அது மாதிரி உஃபரியான தவாஃப் தாராளமாக செய்யணும், எத்தனையும் செய்யணும். அதெல்லாம் உம்ராட தவாஃபோ ஹஜ்ஜிட தவாஃபோ அல்ல, அதெல்லாம் முடிச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம், அந்த டைமுக்கு உங்களுக்கு தாராளமாக தவாஃப் எத்தனை 100 அல்ல 1000 செய்யணும். அதுக்கு இந்த அல்லாஹ் அக்பர் அது இது ஒன்றுமே தேவையில்லை, சாதாரணமாக சும்மா சுற்றுது தான். அதுக்கு அந்த கண்டிஷன் ஓடுகிறது, இந்த இல்திபா போடுகிறது, ஹெராம் உடுக்குது, அது ஒன்றுமே இல்லை. தாராளமாக என்ன செய்யலாம், உங்களுக்கு உஃபரியான தவாஃப் வேண்டிய மட்டும் செய்யலாம். அது ஒன்றுமே இல்லை, சும்மா சுற்றுது தான் தவாஃப். விளைஞ்சா ஆனால் இப்போ சிச்சுவேஷனில் இஹ்ராம் ஆடை இல்லாமல் இப்போ அந்த சஹனுல் மத்தாஃபுக்கு யாரையும் எடுக்கிறதில்ல. முந்தி வேண்டிய துரு போயிடுது, இப்போ சிஸ்டம் மாற்றிருக்கு. ஏன்னா ரஷ் காரணமாக அங்கே முந்தி யார் உம்ராக்கு வராங்க, யார் உஃபரியான தவாஃபுக்கு வராங்கன்றது ஒருத்தருக்கும் தெரியாது. வேண்டியத்தும் போகலாம். சரியான நெருக்கடியின் காரணமாக இப்போ சரியான ஸ்ட்ரிக் அந்த சஹனுல் மத்தாஃப்னு சொல்கிறது, அந்த மக்காட அந்த காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டைல் ஏரியா, அந்த ஏரியாவில் இஹ்ராம் ஹஜ்ஜி அந்த ஒஃபீஷியல் தவாஃப் அந்த இதுக்குரிய தவாஃபை தவிர உஃபரியான தவாஃப் செய்தவங்கள தாரையும் எடுக்கல எல்லாரும் வசக தான் இருப்பாங்க. மேலே போட்டு வச்சு அங்கே தான் சுத்தணும், இதுக்குள்ளுக்கு வரையலாம்.
அதனால் அதையும் கவனிச்சுக்கணும். பில புதுசாக வந்திருக்க ஒரு ஃபத்துவா அல்லஜினா அத்தாயிமான்னு சொல்லி உங்களுக்கு இன்டர்நெட்லையும் பார்க்கலும். ஃபத்துவா அல்லஜினா அத்தாயிமான்னு சவுதி கவர்மெண்ட்டால் ஒஃபிஷியலாக வச்சுருக்கக்கூடிய ஃபத்துவா அமைப்பு. இப்படியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது உங்களோட ஒரு 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 மிச்சம் கடுமையாக இருக்கிறான். நான் கிட்டத்தில் அந்த ஃபத்துவா பார்த்தேன். அதாவது தந்திரம் செய்கிறது. எங்களோட உம்ரா முடிஷ், எங்களோட ஹஜ்ஜி முடிஷ், ஆனால் இன்னும் தவாஃப் செய்கிறதுக்கோ அல்லது இன்னும் உஃபரியான தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மீண்டும் இஹ்ராத்தை அணிஞ்சு நாங்கள் புதுசாக உம்ரா செய்தமாய் தவாஃப் செய்கிறது. இவங்க சொல்கிறாங்க ஒரு ஹீலத், தந்திரம். அடுத்தது ஹஜ் உம்ராவில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய செய்திகள் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது. அவங்களோட உம்ரா முடிஞ்சால், அவங்களோட ஹஜ்ஜு முடிஞ்சால் அடுத்தவனுக்கு சான்ஸ் கொடுங்க. இந்த ஃபத்துவால் அதெல்லாம் எழுதிருக்கு. நீங்கள் இப்படி செய்கிறதுனால அடுத்தவனுக்கு ஒரு 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 டிஸ்டர்பன்ஸ் அல்லது அடுத்தவனுக்கு ஒரு நெருக்கடி வாரதுனால இது மிச்சம் தவிர்க்க வேண்டிய குற்றவாளி என்று கூட அந்த ஃபத்துவால் எழுதப்பட்டிருக்கு. அதனால் எங்களோட உம்ரா முடிஞ்சால், எங்களோட ஹஜ்ஜு முடிஞ்சிருச்சு, எங்களோட ஹஜ்ஜுடைய விஷயங்கள் முடிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உஃபரியா செய்யணும்டா அதுக்கான ரூல்ஸ்களை நாங்கள் பின்பற்றினா சரி. அதுக்கு தந்திரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பாவம். சரியா? நான் அதுக்கு வரேன். அதெல்லாம் படுத்து முடிச்சிடும். ஆயிஷா பள்ளியோட சப்ஜெக்ட் தான் செல்லு. ரைட், ஓகே. இப்போ நான் தவாஃபை பற்றி மட்டும் செல்லு. தவாஃப் சம்மந்தமான டவுட் இருந்தால் கேளுங்க. அதான் நான் சொன்னேன். இப்போ தவாஃப் இப்படித்தான் செய்யணும்ன்றது தெளிவான வழிகாட்டல் சுன்னால இருக்குது. நான் இப்போ தான் சொன்னேன். நீங்கள் எப்படி ஆரம்பித்தோணும், என்ன வார்த்தை சொல்லி ஆரம்பித்தோணும், எப்படி ஓடணும், எப்படி நடக்கணும், என்ன ஓதணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சு. இதை தவிர ருக்னுல் யமானிய இடத்துல ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்கன்ற ஹதீஸுக்கு நாங்கள் பிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வதை மோக்க சொன்னாங்க, இல்லாட்டி தொட சொன்னாங்க, இல்லாட்டி ஒரு தடி எதுமா இருந்தால் அதை தொடச்சி அதை முத்தமிட, இப்படித்தான் வழிகாட்டல் வந்திருக்குது. தவிர கவாஃப்ட கவுபா சில உங்களுக்கு பார்க்கலாம் போனால் புடவையில் தொங்கி கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் கூடாது. சவுதி கவர்மெண்ட்டாலே சொல்லி வச்சிருக்கு இதெல்லாம் இப்படி செய்யாதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு விஷயத்தை புனிதம் என்று கருதுறதாக இருந்தால் அதுக்கு ஆதாரம் வேணும். காபாட புடவை புனிதம் என்று வந்திருந்தால் தாராளமாக பிடிக்கலாம். சில பேரை சுற்றி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஓரத்தால் சுற்றுவாங்க. சுற்றி அந்த புடவையை தொட்டு மேலே பூசி கொடுப்பி. இதெல்லாம் பிதஅத் மார்க்கத்தில் இல்லாது. அது புனிதம் என்று யாராவது கருதினால் நேரடியாக அல்லாத புனிதம் என்று சொல்லிக்கணும், அல்லது ரசூல் இல்லாத புனிதம் என்று சொல்லியிருக்கணும். அப்படி இல்லாத வரைக்கும் எங்களுக்கு அந்த காரியங்கள் செய்யலாது. நீங்கள் ஐனே போனால் சில நேரம் பார்க்கலாம், இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ்மார்கள் கூட அவங்கள விரட்டுவாங்க, போங்க. ஏன்னா சரி, சிரமமான காரியம். இப்படியான காரியங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது. சரியா? சரி, சொல்லுங்க. இல்லை அப்படி ஒன்று இல்லை. காபாவை நோக்கி நீங்கள் துவா செஞ்சால் எப்படியும் தவாஃப் செய்யுது. இல்லை அப்படி ஒன்று இல்லை. அதை நான் சொன்னேன். நீங்கள் துவா செய்கிறதுக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிலேயோ உம்ராலேயோ இந்த இடத்துல வச்சு நீங்கள் துவா செய்யுங்க என்று சொன்ன நிறைய இடம் இருக்குது. அதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறேன். அதை விட்டுட்டு இல்லாத இடங்களில் துவா செய்ய போனால் இதுதான் பிரச்சனை. அந்த இடத்த நான் சொல்லுவேன், நீங்கள் உம்ரா போனால், ஹஜ்ஜுக்கு போனால் எந்த இடம் துவா ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் என்று ஹதீஸில் சொல்லிருக்கு, அந்த இடத்த மிஸ் பண்ணப்படாது. அது இருக்கு, நிறைய இடம் இருக்குது. அது இல்லாமல் நாங்களாக நினச்சிக்கொண்டு என்ன செய்யக்கூடாது. இந்த இடத்துல கேட்டால் அங்கீகரிக்கப்படும், தொங்கிக் கொண்டு கேட்டால் அங்கீகரிக்கப்படும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லப்படலாம். சொல்லாத நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது நாங்கள் 7 வட்ட தவாஃப் செஞ்சதுக்கு பின்னால் அடுத்ததாக வரக்கூடியது எங்களுக்கு 7 முடிஞ்சதுக்கு பின்னால் மக்காமு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த அந்த மூலையில். ரைட். அந்த மக்காமு இப்ராஹிமுக்கு பின்னால் இருந்து 2 ரக்காத் சுன்னத் தொழணும். தவாஃபுக்கு பின்னர் 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். சில நேரத்தில் இட நெருக்கடி இருந்தால் சில பேர் அதை ஃபைட் பண்ணி அதுக்கு பின்னால் சரியாக இருந்து தொழுவதுக்கு கஷ்டம். சில நேரத்தில் கஷ்டம். அதுக்கு பின்னால் வேண்டிய ஒரு ஏரியாவில் உங்களுக்கு என்ன செய்யணும்,
பின்னுக்கு இருந்து வேண்டிய ஒரு ஏரியாவில் தொலைணும். அதுக்கு பின்னால் அதுவும் சிரமமாக இருந்தால் ஃபத்துவா ஹரம் எல்லைக்குள்ள அந்த கஅபாவோட அந்த ஏரியாவுக்குள்ளே வேண்டிய இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம். அது வந்து தவாஃபுடைய சுன்னத். தவாஃப் முடிஞ்சதுக்கு பின்னால் தொழக்கூடிய சுன்னத். இதுக்கு சொல்லுவாங்க தவாஃபுடைய சுன்னத்து. அந்த தவாஃப் 7 வட்டையும் முடிஞ்சதுக்கு பின்னால் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று ஒவ்வொருத்தரும் 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். அதில் முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் அந்த சூறாவையும், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓதி அந்த 2 ரக்காத்தையும் தொழணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தில் மிக முக்கியமானது. இப்போ நாங்கள் சில நேரத்தில் பார்க்குறோம், எல்லாரும் ஹஜருல் அஸ்வதை பிடிச்சி மோக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், அப்படிதானே? அதில் எல்லாரும் ட்ரை பண்ண உடனே தானே தான் ஏதோ ஒரு நைட்லேயோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ட்ரை பண்ணும். ரசூலுல்லாஹ் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்ட சந்தர்ப்பத்தில் சரியான சந்தர்ப்பம் எங்கேன்னு கேட்டால் இந்த இடத்துல தான். தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதுட்டு தான் ரசூலுல்லாஹ்வே என்ன செஞ்சாங்க, ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்டாங்க. மற்ற நேரத்தில் முத்தமிடுவது பிரச்சனை அல்ல, ஆனால் சரியாக ரசூலுல்லாஹ் முத்தமிட்ட நேரம் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சா ஃபதுல், அமையல்லாட்டி அதுக்காக சண்டை பிடிச்சி கொண்டு போய்ட்டு முத்தமிடுறதுக்கு தேவை ஒன்று இல்லை. வேறு வேறு சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம். நான் ஒரு தகவலுக்காக வரலாற்று ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சொன்னேன். 2 ரக்காத்தை தொழுது ரசூலுல்லாஹ் போய்த்து முத்தமிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் எப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று வார நேரத்தில் மிக முக்கியமான சந்தர்ப்பம் தவாஃபை செஞ்சுட்டு அந்த 2 ரக்காத்தையும் தொழுதுட்டு ரசூலுல்லாஹ் போய்த்து என்ன செஞ்சுக்கிறாங்க, முத்தமிட்டு இருக்கிறாங்க. இதை செஞ்சால், அதாவது தவாஃபை செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுது முடிஞ்சால் எங்கள்கிட்ட தவாஃப் முடிஷ், இவ்வளோதான் தவாஃப். ரைட், அடுத்தது என்ன? ரைட், இது முக்கியமான இடம். அடுத்ததான் நாங்கள் சொல்லி அந்த தொங்கோட்டம் மூடுகிட்டு சஃபா மருவால ரைட். அடுத்தது மிக முக்கியமான பகுதி, தவாஃப் முடிஞ்சதுக்கு பின்னால் சஇ தொங்கோட்டம் மூடுகிட்டு. தவாஃபுக்கு பிறகு அது உங்களுக்கு ட்ரவல் சாலை காட்டி தருவாங்க எப்படி போகணும்னு சொல்லி. மக்காமு இப்ராஹிமுக்கு இப்படி மக்காமு இப்ராஹிம்ண்டா நீங்கள் இப்படி பின்ன திருப்பி பார்த்தா சஇ தான், அதாவது சஃபா மர்வாக்கு போகக்கூடிய ரோட் தான், அப்படியே போகலாம். இது முக்கியமான இடம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் காபத்துல்லாட இடத்த முக்கியமாக முக்கியம்தான், ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லியிருக்கா சஈக்கு போகிற நேரத்தில் சஇ, அதாவது வந்து சஃபா மருவாக்கு போகிற நேரத்தில் முதலாவது ஆப்புடு மலை எங்களுக்கு வந்து சஃபா, 2வது தான் மருவா. நாங்கள் ஹஜ், அதாவது எங்களோட 2 ரக்காத் சுன்னத்தை முடிச்சுட்டு சஈக்காக போகிற நேரத்தில் இப்படி ஏறி போகிறது, இப்படி மலைப்பிரதேசம் அப்படியே ஏறிக்கொண்டு தான் போகணும். அந்த சஇயை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்குரிய தெளிவான விளக்கம் சுன்னால இருக்குது. நாங்கள் நினச்சியமாக ஒன்றும் செய்யலாது. அந்த இடம்தான் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ் பண்ணி என்னென்னு கேட்டால், தவாஃபில் இல்லாத பொல்லாத எல்லாம் செஞ்சுட்டு சையை சாதாரணமாக ஓடி முடிச்சு, அதை ஏதோ நினச்சி அங்கே போய் இங்கேக்கு வந்தால் அங்கேருந்து இங்கேக்கு வந்தால் எங்கள்ட சை முடிச்சு. சையில் ரசூலுல்லாஹ் நிறைய டைம் எடுத்திக்கு. சை என்றது முக்கியமான ஒரு இடம். சை என்றது சஃபா மருவாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடுவதுக்கு பேர் அரபால சொல்கிறது சை. ரைட், நாங்கள் எங்களோட 2 ரக்காத் முடிச்சுட்டு அப்படி மேலே ஏறினா எங்களுக்கு இருக்கிறது வந்து சஃபா என்ற மலை. அந்த மலைக்கு ஏறுற நேரத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் ஓதுவோம். இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆஇரில்லாஹ். ரசூலுல்லாஹ் இதை ஓதிக்கிறான். ஏறிக்கொண்டு போகிற நேரத்தில் அந்த மலை கிட்டவாகுற நேரத்தில் நாங்கள் இது குர்ஆன் வசனம் வந்து இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆஇரில்லாஹ். நிச்சயமாக சஃபா என்ற மலையும் மருவா என்ற மலையும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்றது அர்த்தம். இதில் ஏறினத்துக்கு பிறகு அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை, நிறைய பேர் ஏறினா அடுத்ததாக ஸ்டார்ட் அங்கே போகிறதுக்கு இல்லை, ஈனை கொஞ்சம் நேரம் நிற்கணும். ஈனை நின்று செய்ய வேண்டிய நிறைய வேலை இருக்குது. முதலாவது கிப்லா ஏறினால் கிப்லா எங்களோட கண்ணுக்கு விளங்கும், ஜன்னலால் விளங்கும். கிப்லா முன்னோக்கு, கிப்லா முன்னோக்கிட்டு 2வது அல்லாஹு அக்பர் என்று 3 தடவை சொல்லணும். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல ஏறி அல்லாவை பெருமைப்படுத்தினார்கள் என்று ஹதீஸ்ல வருது.
அதில் ஏறிக்கொண்டு ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார்கள். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் போன்ற திக்ர்கள் தாராளமாக சொல்லலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் அப்படி சொல்ல நேரத்தில் யாரும் கையசத்து இல்லை. சில பேரை பார்க்கலாம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு இல்லை திக்ர் செய்கிற நேரத்தில் கையசத்து இல்லை. இது திக்ர். அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு துவா இருக்குது. இன்னும் இந்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. ரசூலுல்லாஹ் ஓதின துவா. இதை 3 தடவை ஓதணும். இதை 3 தடவை மறுவால இருந்து கொண்டு கிப்லாவை முன்னோக்கி இந்த துவாவை ஓதணும். மறுவால சாரி சஃபால ஃபெஸ்ட்டுக்கு சஃபால இருந்து கொண்டு ஓதணும். சஃபால ஏறின பிறகு அந்த குர்ஆன் வசனம் ஓதிட்டு கிப்லாவை முன்னோக்கிட்டு அல்லாஹ்வை தக்பீர் செஞ்சுட்டு அல்லாஹு அக்பரோ லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பரோ அல்லாஹ்வை புகழ்ந்தாங்கன்னு நிறைய வருது. ரசூலுல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினார்கள். அதனால் அந்த மாதிரி திக்ர்கள் பயன்படுத்தலாம். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லது வெறுமனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் தாராளமாக சொல்லிட்டு இதை 3 தடவை ஓதும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவா ஓதிட்டு இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் நிறைய துவா கேட்டாங்களாம். எங்களோட தேவைகள் எங்களோட இதுகள் அவ்வளோ துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல மிக முக்கியமான இடம் இந்த இடம். இதை நிறைய பேர் மிஸ் பண்ணுது. இந்த இடத்த நிறைய பேர் மிஸ் பண்ணு காரணம் இதுன்னு கேட்டால் அவங்க நினச்சிய சஃபா கேறணும்னு அவசரமாக மறுவா போட்டிடுவோம். அதனால் துவா கேக் ஸ்டார்ட் பண்ண டைமுக்கு தான் நீங்கள் கையொசத்தோம். நீங்கள் தக்பீர் செய்கிற நேரத்தில் இந்த துவா ஓதுற நேரத்தில் கையொசத்துக்கல. துவாவை ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கையொசத்தி ரசூலுல்லாஹ் கையொசத்தினாங்க. தன்னுடைய அக்குள் பகுதி விளங்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் கையொசத்தினாங்க. இப்படி ஆண்கள். அப்போ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல நிறைய துவா கேட்கும். துவா கேட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? அன்னஸ் மறுவா நோக்கி போகிறது. இறங்கி போகிற நேரத்தில் பச்சை லைட் ஏரியா ஒன்று இருக்கும். அது ஆண்களுக்கு மட்டும் உள்ள ஏரியா. அந்த இடத்துல ஆண்கள் ஓடுவார்கள். அந்த பச்சை லைட் ஏரியாவில் மட்டும்